இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் பிளாக்டு வீடியோஸ் அப்படிலாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ரீஜனல் பிளாக்டு வீடியோஸ் அப்படின்னா உங்களுடைய ரீஜன், அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் ரீஜன் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப குறிப்பிட்ட ரீஜியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, சில வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனில் ஏதாவது வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா யூடியூப்பில் அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ரீஜனலி பிளாக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ ரீஜனல் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ. இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ தான் நீங்கள் பார்த்தா அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. பட் ரீஜனல் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வராது. ஈவன் நீங்கள் 18+ அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஜனல் வீடியோ பார்த்தீங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட ரீஜனல் சேர்ந்தவங்க அந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருப்பாங்க. மேபி அதனால பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த வீடியோ அந்த ரீஜன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரேர் கேசஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஜனல் பிளாக்டு வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி இருக்கிறப்பனா நீங்கள் ரீஜனல் பிளாக்டு வீடியோஸை போய் தேட முடியாது. ஏன்னா உங்கள் ரீஜனுக்கு எந்த வீடியோ பிளாக் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒன்றா ஒரு டைம் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அந்த வீடியோ பிளாக்டில் இருக்கும், எரர் பார்த்தீங்கன்னா காட்டும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா அதை மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். டைட்டில் தெரிஞ்சால் டைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு Proxtube அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ மீன் என்னென்னா Proxtube அப்படிங்கிறது ஒரு ஏபிகே ஃபைல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நம்ம யூடியூப்லேருந்து எது பார்த்தீங்கன்னா அந்த தடை சட்டைப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே பார்த்தா ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் கூகுளில் போய் Proxtube அப்படின்னு போட்டிங்கன்னா முதல் லிங்கே பார்த்தீங்கன்னா அதான் வரும், Proxtube ஆப்பு. அதோட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த லிங்க்கை பார்த்தா பேஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்ன வீடியோ Proxtubeல நீங்கள் யூடியூப்பில் பிளாக் ஆன எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் பிளாக்டு வீடியோஸ் எரர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டெலிட்டட் வீடியோஸ் பார்க்க முடியாது. அந்த லிங்கை போய் நீங்கள் அந்த ஆப்பில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ரீஜனல் பிளாக்டு வீடியோஸை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் உங்களுடைய ரீஜியனில் எந்த வீடியோ பிளாக் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா உங்களுக்கு பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ. ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோனா இந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடல்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுருப்பாங்க. சில வீடியோ பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வச்சிருக்க வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியும். பட் அடல்ட்ஸ்க்கு வச்சிருக்க வீடியோ எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்கணும்னா இதுக்கு நீங்கள் க்ரோமில் போய் www.youtube.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அந்த www அந்த 3 W இருக்கிறத எடுத்துகிட்டு GEN அப்படிங்கிற genyoutube.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். பட் நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் 18+ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிடலாம். அதாவது 18+ ஏஜ் வர மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் வீடியோஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதாவது கன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இது மேபி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, மெடிசன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டாக யூடியூப்காக தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேபி 18+ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதோட லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோவை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற விஷயமே வராது. இந்த மாதிரி தான் உங்களால் யூடியூப்பில் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ இல்லைனா ரீஜனல் பிளாக்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.